வணக்கண்ணே. நம்மளுக்கு வந்து குலதெய்வ கோயில் இந்த முருகர் கோயில் தான். எப்போ பார்த்தாலும் காசுன்னா குலதெய்வத்துக்கு அப்புறம் தானே இந்த டோல்கேட் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சாமி என் குலதெய்வத்தை கும்பிட போகிறது நான் காசு கொடுத்துட்டு போகணுமா? இப்போ லேடி வந்து வேலை செய்கிறாங்க, அவர் இந்த ஏரியா லோக்கல்றாங்க, 2 வாட்டி என்ன சும்மா விட்றாங்க. இப்போ அவங்க எங்கே சொல்லுங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி வரல நைட் ஷிஃப்ட்டுன்றாங்க. அப்போ அவங்க மட்டும் என்ன சும்மா விட்டாங்க, லோக்கல்ன்றதானே விட்றாங்க. ஏன் குலதெய்வ கோயிலுக்கு இங்கே இருக்கிற முருகனை போய் கும்பிட்றதுக்கு நான் அடிக்கடி காசு கொடுத்து நான் போகணுமா? லோக்கல் தானே பெரிய நகர்ண்ணே. பாஸ்போர்ட்லாம் அது காசு தானே. இந்த கோயிலுக்கு ஒர்க் பண்ணி காசு கிடையாது. பாஸ் போட்டீங்கன்னா மந்த்லி 350 ரூபா, ஒரு மாசம் 1000 ரூபாய் கூட போய்க்கலாம். 350 ரூபா காசு தானே. 350 ரூபாங்க. 350 காசு ஃப்ரீ கிடையாதுங்க. ஃப்ரீ இல்ல. நான் இதுக்கு முன்னாடி தான் ஃப்ரீயா போனேன் குலதெய்வம். அதுக்கப்புறம் டோல்கேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் டோல்கேட் வந்துச்சு. என் குலதெய்வ கோயில் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் டோல்கேட் வந்து 2 வருஷம் இல்ல. நான் 25-30 வருஷமா நான் கும்பிட்டுருக்கேன். வயசு 35 ஆகுது. நான் பிறந்ததுல நான் ஃப்ரீயா விட மாட்டாங்கண்ணா. எனக்கு அப்புறம் தாங்க நீங்களே வந்தீங்க டோல்கேட். லோக்கல் ஃப்ரீ. சரி உங்க ஆளு 2 வாட்டி என்ன சும்மா விட்டாங்க. இங்க லேடி ஒருத்தர் விட வந்து ஆக்சிடென்ட் இறந்தாங்க, வேலை கொடுத்துருக்கீங்களா? அவர் 2 வாட்டி போஸ்ட் அவங்க மட்டும் சொல்ற போய் விட்டுறீங்க. அவங்களோட கூப்பிடுங்க. இங்க டேர்னெட்டுக்கு வருவாங்களா, குள்ளமா கருப்பா இருப்பாங்க. ஆதிஸ் கம்பெனில தண்ணி கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க. சும்மா எப்ப பாரு ஃபேமிலியோட வரப்ப 90 ரூபா கொடுத்து நான் போயிட்டு இருக்கணுமா? இல்ல 90 ரூபா கொடுத்து போயிட்டு இருக்கணுமா? இல்ல இந்த ரோடெல்லாம் ஒழுங்கா போட்டு வந்து வசூலிக்கிறாங்களா? என்ன கொடுமையா இருக்குது ரோடு. போயிட்டே இருக்க ஒரு பைக்ல ஒரு புள்ளதாச்சு வச்சு மொட்டுக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா பள்ளமா இருக்கு. இந்த நெய்வேலி மந்தாரக்குப்பம் ரோட்லாம் எப்படி இருக்குது? இப்படியா பண்ணுவாங்க? 90 ரூபா. இங்க இருந்து என் ஊர் இங்க 8 கிலோமீட்டர் நான் போறது. நான் 90 ரூபா கொடுத்து நான் போகணுமா? அப்ப 90 ரூபா அவர் கேட்டாரு. எங்க நீங்க எவ்வளவு கேட்டீங்கப்பா? இப்ப எவ்வளவு கேட்டீங்க நீங்க? பில்லுனா 90 தாங்க. ஃபாஸ்டாக் போட்டுங்க. ஃபாஸ்டாக் நான் ஏங்க போடணும் நான் கேக்குறேங்க. அதுவும் 350 ரூபா தானுங்க. அது தெரியும், ஃப்ரீ இல்ல தெரியும். இது வந்து ஒரு அநியாயம். இது வந்து கொடுமையான விஷயம். இந்த டோல்கேட் இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே. இங்க இருக்கிற 8 கிலோமீட்டர் என் குழந்தை கோயில் போய் பாக்குறதுக்கு 90 ரூபாய் நான் கொடுக்கணுமா? நல்லா கொள்ளடிக்க ஒரு நேரத்தில் வந்துட்டு வழிபறிச்சு எல்லாம் பண்ண அநியாயத்தை வழிபறி பண்றாங்க. இல்லை ஃபாஸ்டாக் எங்களுக்கு தெரியாதா? 350 ரூபா போட்டு நாங்கள் எடுக்கணும் போகணுன்ட்டு. இந்த ஆட்சி வந்து ரொம்ப கேவலமான ஆட்சி. இதெல்லாம் வந்து மக்கள் தட்டி வைக்கணும். என் சொந்த குழந்தை கோயிலுக்கு போய் கும்பிட்றதுக்கு நான் வந்து 90 ரூபா கட்டிட்டு நான் போறேன். ஃபாஸ்டாக் காசு தாங்க. ஃபாஸ்டாக் காசு தான். நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளவங்க நீங்க ஃப்ரீன்னு சொல்லி அனுப்பணும். நாங்க என்ன தொடர்ந்து போயிட்டு எங்களுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. நீங்க 2 வருஷம் ஆகுது டோல்கேட். நான் 25-30 வருஷமா குழந்தைய நான் கும்பிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன் நீங்க கேட்கணும். 10 கிலோமீட்டர் உள்ளவங்களா ஃப்ரீயா கொடுக்கணுமா இல்லையா? நாங்கள் அப்பப்போ ஃபேமிலியோட நான் போயிட்டு இருப்போம். அடிக்கடி எங்களுக்கு கஷ்டம் வர்றப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறப்ப நான் போவோம். எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஒரு பணக்க சென்டர் தான் நாங்கள் போகிறோம். பணக்க சென்டர் போகிறவங்க 90 ரூபா என்ன அர்த்தம்? என் குழந்தைகள் கும்பிட்டு நாங்கள் போடுறோம். எங்களுக்கு அப்புறம் தானே நீங்களே வந்தீங்க. எப்போ எங்களை வந்துச்சு? எப்போ சிஸ்டம் வந்துச்சு? எப்படிங்க பில்லு போடுங்க.